அனைவருக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்து செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். அதாவது எப்படிலாம் வந்து இன்னைக்கு தொழிற்சாலைகளில் பல விதமான உணவுப் பொருள்லாம் தயார் பண்ணாங்க நமக்கு தெரியாது. அதே நேரங்களில் இப்படிலாம் தயார் பண்ணுறாங்க அப்படின்னு கூட நம்ம ஆச்சரியப்படுத்துகிற பல விதமான இயந்திரங்கள் வந்துருக்கு. நீங்கள் இயந்திரம் இல்லாமல் எந்த ஒரு உணவுப் பொருளும் தயாரிக்க முடியாது. அந்த அளவுக்கு இயந்திரம் நமக்கு பெருசாக வந்து உதவி செய்யுது. இந்த இடம் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய இந்த உணவுப் பொருள்லாம் எப்படி செய்கிறாங்கன்றது தான் இதை பார்க்குறோம். பீட்சா நம்ம பெரும்பாலும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒன்று. அந்த பீட்சா வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அது உருவாக்கும் செயல்முறை இதுதான். அதாவது ரொம்ப எளிது. முதல்ல மாவை நல்லா வந்து பிசைஞ்சு அதை தயார் செய்வாங்க. அதுக்கு பிறகு சிறப்பு சாதனத்தால் நல்லா உருட்டி பலகையாக்கி மாவு வந்து ஒரு பெரிய ஒரு பிளேட்ல இப்படி வந்துட்டு இருக்கும். அதோடைய அச்சு வந்து ஒரு பிளேட்ல ரவுண்டா கட் பண்ணி அந்த தேவையில்லாத மாவை மட்டும் வெளியே எடுத்துரும். அதுக்கு பிறகு அதன் வழியா அப்படியே அந்த பெல்ட் மூலயமா போயிட்டே இருந்திருக்கும். அதுக்கு பிறகு பேஸ் ஃபுல்லாக வந்து மேலே பேஸ் தயார் செஞ்சு மேலே தடவுவாங்க. அதோட சீஸும் சுவையாக இருக்கக்கூடிய சில பொருளும் சேர்த்து சமைக்கப்படுது. பீட்சாவை மாற்றப்படுது. அதுக்கு பிறகு பீட்சா வந்து நல்லா ஹீட் ஆகி வேக வைக்கப்படுது. வேக வச்சு எவ்வளோ அழகாக கொண்டு வராங்க பாருங்க. தக்காளி சாஸ் பெரும்பாலான உணவுப் பொருளில் இன்னைக்கு தயாரிக்கப்படுது. அது எப்படி தயாரிக்கப்படுதுன்னு நமக்கு தெரியாது. அதாவது ஒரு பெரிய பெரிய கண்டெய்னர்ல இந்த மாதிரி தக்காளி நல்லா கூழாக்கி பெரிய பெரிய பாக்ஸ்ல அடிச்சு கொண்டு வருவாங்க. அது கூட உப்பு, சர்க்கரை, அது போல பொருளை வந்து சேர்ப்பாங்க. இப்போ சேர்த்து இது கூட வந்து வினிகரும் கலக்கப்படுது. இப்படி வினிகர்ல கலக்கப்பட்டு 200 டிகிரி செல்சியஸ்ல இது வந்து வெப்பமாக்கப்படுது. வெப்பமாக்கினா அதில் உள்ள பாக்டீரியாக்கள் அனைத்துமே வந்து கொண்டுடும், கெடாது. இதுக்கு பிறகு தயாராகும். பிறகு பாட்டில் அடைச்சி அதுக்கு உண்டான எந்த கம்பெனியோ அந்த கம்பெனியோட ஸ்டிக்கர் வந்து ஒட்டி அது வந்து வெளியே கொண்டு வருவாங்க. இப்படிதான் பாட்டில் அடைச்சி மூடியை போட்டு வெளில வந்துட்டே இருக்கும். அடுத்ததா அதை வந்து வெளில விற்பனைக்கு வந்துடும். அதே போல கடுகு எண்ணெய். பொதுவாக பார்த்தோம்னா கடுகு எண்ணெய் முக்கியமான விஷயங்கள்ல கடுகு எண்ணெய் பயன்படுத்தப்படுது. முக்கிய மருத்துவமும் இன்னைக்கு கடுகு எண்ணெய் பார்க்கப்படுது. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் 1500 ஏக்கர்லாம் வந்து வளர்க்குறாங்க. வடநாடுகள்லையும் பங்களாதேஷ்லையும் அதிகமாக வந்து இந்த கடுகு எண்ணெய் நிறைய வந்து பயிரிடுறாங்க. இப்படி தான் வந்து பயிரிட்டு மொத்தமாக கொண்டு வருவாங்க. இதுக்கு பிறகு எப்படி அதை அரைச்சி எப்படி அதை எண்ணெயை மாற்றுறாங்க பாருங்க. இந்த மாதிரி தான் வந்து பெரிய ஒரு மில் இருக்கும். இந்த மாதிரி தொழிற்சாலைகளில் இந்த மாதிரி நல்லா வந்து அரைப்பாங்க. அரைச்சி அவருடைய புண்ணாக்கு எல்லாமே வெளில தனியாக வந்து எடுத்துருவாங்க. அதே போல எண்ணெய் எல்லாமே தனியா வந்து போயிடும். எப்படி அரைச்சி எப்படி பைப் மூலமா எப்படி வந்து தனியா வந்து வருதுப்பாங்க. இப்படிதான் வந்து எண்ணெய் வெளியே வரும். அதை வந்து எப்படி பாட்டில் வந்து பிடிக்கிறாங்க பாருங்க. இப்படி ஒரு பாட்டில் வந்து சீக்கிரமா நிரம்பக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி வரும். அதுக்கு பிறகு அதோட மூடிய டக்குன்னு இந்த மாதிரி தான் வந்து போட்டு வெளில போயிட்டே இருந்திருக்கும். அதே போல டைரி மில்க் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலையும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு சாக்லேட் தான் இந்த டைரி மில்க். எப்படி தயார் பண்ணாங்க பாருங்க. தொழிற்சாலைகளில் மிகப்பெரிய அளவில் உலக லெவலில் தயாரிக்கப்படுறது தான் இந்த டைரி மில்க். முக்கியம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கோகோ, அதாவது கோகோ விதைகளை நல்லா வந்து அரைச்சி, அதாவது பிளாக் சாக்லேட்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து கூழா வந்துடும். இதுக்கு பிறகுதான் இது வந்து சாக்லேட்டா மாத்துறது. இதோட பல விதமான கலவையை வந்து 3 மணி நேரம் கொதிக்க வைப்பாங்க, நல்லா சுடுவாங்க. அதுக்கு பிறகுதான் இதை வந்து சாக்லேட் ஆக்கிறதுக்கு வெளியெடுப்பாங்க. வெளியெடுத்த பிறகு அது கூட பல விதமான மூலப்பொருளும் பயன்படுத்துறாங்க. வெண்ணெய் போடப்பட்டு சாக்லேட்டை பல விதமா தயார் பண்ணுவாங்க. முதல்ல வந்து வெண்ணெய் போடுவாங்க. வெண்ணெய் போடப்பட்டு பல விதமான சுவையை சேர்ப்பாங்க. அது மிருதுவாகும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது சாக்லேட்டா உருவாகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு புத்துணர்ச்சியாக மாற்றும். 3வது கட்டத்தில் தான் பால், ஷேக்கு, இது போல குளிர்ச்சியான விஷயங்களும் சேர்ப்பாங்க. பிறகு சாக்லேட் ரெடியாகி வெளியே வந்துடும். இப்படி தான் தயாராகிறது. அதே போல ஹஜ்மோலா அப்படின்னு நம்ம சீரக மிட்டாயெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து சாப்பிட்டாவே செம்ம ஒரு எனர்ஜியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த மிட்டாய் இந்திய அளவில் பாப்புலராக இருக்குது. அதாவது A to Z எல்லாருமே சாப்பிடலாம். உடம்புக்கு நல்ல ஒரு மிட்டாய் தான் இந்த மிட்டாய். இந்த மிட்டாய் எப்படி பண்ணுறாங்க பாருங்க. முதல்ல தொழிற்சாலைகளில் சீரகம் இந்த மாதிரி பயங்கரமாக வந்து கொட்டி ஃபுல்லாக வந்து மாவில் வந்து அரைப்பாங்க. அது கூட பல மூலப்பொருளாம் சேர்த்து நல்லா தண்ணீரில் வந்து வறுப்பாங்க. வறுத்து அது எப்படி வந்து பல மசாலா பொருள்லாம் ஒன்றா சேர்க்கப்படுது. சேர்த்து இப்படி பெரிய ஒரு உருளையில் அரைக்கிறாங்க. அரைச்சா எப்படி கெட்டியா எப்படி மாத்திர மாதிரி வந்து வெளில வந்து பாருங்க. இப்படிதான் இந்த மிட்டாயெல்லாம் இவங்க தயார் பண்ணி வெளில வந்து கொண்டு வராங்க. இது சாப்பிட்டா நமக்கு செம ஒரு எனர்ஜியா இருக்கும். அதே போல எல்லாமே எப்படி வந்து பார்சல் பண்ணாங்க பாருங்க. உடனடியாக பாட்டிலும் வந்து இப்படிதான் பார்சல் ஆகி வெளில வரும்.
அதுக்கு பிறகு இந்த வீடியோ பாருங்க. இது முக்கியமான ஒரு உணவுப் பொருள். அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வரலையும் இந்த உணவுப் பொருளை அதிகமாக சாப்பிட்றாங்க. அதுதான் பன்றிக்கறியை வந்து எப்படி மாவாக்கி அதை விரும்பி உண்றாங்க பாருங்க. இப்படி பெரிய பெரிய தொழிற்சாலைகள்ல இது பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இதை மாவு மாதிரி நூடுல்ஸ் மாதிரி வந்து ஆக்குறது. கறியெல்லாம் விட்டு வந்து இந்த மாதிரி ஹீட் ஆக்குவாங்க. முதல்ல கறியை கொண்டு வந்து 19 டிகிரியில வந்து ஹீட் ஆக்கி வெட்டப்படுது. இப்படி வெட்டின பிறகு அது வந்து எப்படி வந்து பாத்திரத்தில் வந்து வச்சிருக்காங்க பாருங்க. இதுக்கு பிறகு இந்த மாதிரி மிஷின்ல வந்து வந்திருக்கும். அதாவது இதுல எந்த ஒரு விதமான எலும்புமே இருக்காது. அவ்வளவு அழகா இந்த இறைச்சியை வெட்டிய பிறகு இந்த மாதிரி இயந்திரத்துல போட்டுருவாங்க. இதுக்கு பிறகுதான் அது எப்படி வந்து ஹைட்ராலிக்ல வந்து அரைச்சி எப்படி வந்து வெளில நூடுல்ஸ் மாதிரி வெளில வருது பாருங்க. இந்த உணவு பிரேத்தமா வெளிநாடுகள்ல பிரபலமா அறியப்படுது. முக்கியமா சூப்பர் மார்க்கெட்ல இப்படிலாம் வந்து இருக்கும்போது அது ஏடா மாமா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஆச்சரியப்பட்டிருப்போம். வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே புரியும். ஆரஞ்சு ஜூஸ் நம்ம கடையில் வாங்குவோம். அதுவும் கடையில் வாங்குற ஆரஞ்சு ஜூஸ் எப்பவுமே ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவங்க செய்யற வழிமுறை தான். மரங்கள்ல இப்படி பிரம்மாண்டமா பறிச்சுட்டு வருவாங்க. பறிச்சுட்டு வந்து அதை புழிவாங்க. ஒரு பெரிய ஒரு இயந்திரத்துல போட்டு ஃபுல்லா வந்து புழிஞ்செடுப்பாங்க. ஆனா அதுல இருந்து கசப்பு இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு வந்து அவருடைய விதையை வந்து தனியா எடுத்தா மட்டும்தான் அவருடைய கசப்பு வந்து இருக்காது. அதனாலதான் அதை அப்படியே வந்து போடாம அவருடைய விதைகளை எடுத்துட்டு தான் அதை வந்து சுத்தமா புழியும். அதுக்கு பிறகு எப்படி வந்து ஜூஸ் புழிஞ்சு எப்படி வெளில வருது பாருங்க. இப்படி வெளில வந்த பிறகு அதை எப்படி பாட்டில் போட்டு நிரப்பிட்டு இப்ப விற்பனைக்கு வந்துடும். ஓகே, இந்த வீடியோ பிரச்சனைக்கிறேன். வீடியோ செஞ்சு நன்றி, வணக்கம். அதுக்கப்புறம் பாருங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் பொதுவாக பார்த்தோம்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரலையும் விரும்பி சாப்பிட்ற ஒன்று தான் இந்த சிப்ஸ். அதுவும் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் உலகம் முழுவதும் சாப்பிட்ருக்காங்க. அது எப்படி தயார் பண்ணாங்க பாருங்க. உருளைக்கிழங்கு முதல்ல வந்து அறுவடை பண்ண பிறகு நல்லா கழுவிட்டு ஃபுல்லாக வந்து சிப்பாக வந்து வெளில வரும். இப்படி வெளில வந்த பிறகு அவங்க எப்படி அதை வந்து வறுத்தெடுக்கிறாங்க பாருங்க. இப்படி பெரிய ஒரு கொப்பரையில் போட்டு வறுத்தெடுப்பாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு மசாலா தயார் செய்யணும். அதுக்கு இது இந்த மாதிரி அது வந்து மாறிடும். ஒவ்வொரு சிப்ஸுக்குமே அதுக்கு ஒரு எண்ணெயில் நல்லா வேக வச்சு சிப்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. சுவையளிக்கக்கூடிய மசாலா பொருட்களும் ரெடி ஆகும். ஃபுல்லா வந்து மசாலா பவுடர்ல இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணி மசாலா பொருளும் வந்து ரெடி ஆகும். இதுக்கு பிறகுதான் அதை வந்து ஒன்னா சேர்த்து இப்ப சிப்ஸ்ல வந்து கொடுத்துருவாங்க. எப்படிலாம் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படிலாம் தயார் பண்ணி நம்ம சாப்பிட்ற மாதிரி